ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு அதாவது எப்படியோ புடவை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா பேர் ஆனந்தம் இவங்களுக்கு. அதாவது சக்தியை வந்துட்டு போய் மச்சானுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அவங்கள கிளப்பி விட்டு அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் நம்ம வேலைன்னு கேட்குறாரு. உண்மையாலுமே நான் வாங்கி கொடுத்த புடவை தானே, எப்படி அவங்க கைக்கு போச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க, அதெல்லாம் முடியாது, ஆனால் இது நீ வாங்கி கொடுத்தது தான் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிடுன்னு சொல்லி விஷயத்தை எவ்வளோ கேட்டாலும் நீ காலில் விழுந்து கதறினாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பிகப் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளும் ரொம்ப கொஞ்சிக்கிறாங்க, இல்லைனாலும் ரொம்ப அப்படியே வீம்பு பிடிக்கிறாங்க. என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, வாழ்க்கைனா இங்கிட்டு பாதி இருக்கணும் அங்கிட்டு பாதி இருக்கணும், அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சக்தியும் வேலைனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்து அப்படியே சிவ பூஜையில் நுழையிற கரடி மாதிரி 2 கையிலையும் மாவள்ளி பூசிக்கிட்டு வருதுங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? வழக்கம் போல் ஊசி பட்டாசுதாங்க. உள்ளே வந்துட்டு டேன்னு சொல்லி கத்த, என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்னதான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லைங்க, அதை உன் பொண்டாட்டியை மாவு அரைக்க அனுப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு வந்து ஆட்டுக்காலில் மாவு அரைக்க வைக்கதாமா. உன் தலையை எப்படியே வச்சு அரைக்கணும், உன் தலையை மாவாட்டணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு புள்ள சந்தோஷமாக இருக்கிறத கெடுக்கிற போது அம்மா நீயாதாம்மா இருப்ப அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க உட்காந்து மாவாட்ட நம்ம வேலைன்னு சுற்றி குட்டி போட்ட போன மாதிரியே வராரு. வந்தவர் சும்மாவாக இருந்தார், எனக்கு பசிக்குதுங்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணுங்கிறாரு. தேனு கலாய்க்கிறாங்க, இன்னும்மா புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்ல அதுக்கப்புறம் இல்லை முடியாது, என் பையனுக்கு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் பொண்ணு பார்த்தாங்க, எங்கெங்கேயோ ஒன்றா ஜப்பான்லேருந்து பொண்ணு கேட்டாங்க, பாரின்லேருந்து பொண்ணு கேட்டாங்க, நீ இதே சொல்ல வேண்டியது. அதே ஏமா நீ வேறு போமாம்மா, காசு பணமாமா முக்கியம், மனுஷன் முக்கியமா அப்படின்ட்டாங்க. ஓகே.